ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி உள்ளன் த்ரெட் வச்சு பம்ப்கின் மாடலில் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு நீடில், அதுக்கப்புறம் 2.5 mm ஒரு ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, த்ரெட் வச்சு ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறேன். அதுக்கு ஒரு விரலில் நூலை சுற்றிக்கிட்டு அந்த கீழே இருக்க நூலை வந்து வெளியில் லைட்டாக எடுத்துகிட்டு நீடில் ஹூக் அதில் விட்டு மேலே இருக்க நூலை எடுத்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, செயின்ஸ் போட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். செயின்ஸ் வந்து நீங்கள் எத்தனை போடணும்னா 7 சென்டிமீட்டர் போடணும். நான் 2 செயின் போட்டிருக்கேன். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். 11, 12, 13, 14, 15 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஒரு இன்ச் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு வந்து 7 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணாலே அழகான சைஸில் வந்து நமக்கு ஒரு பம்ப்கின் கீ செயின் கிடச்சிரும். பாருங்கள், மெஷர் பண்ணிக்கோங்க. 7 சென்டிமீட்டர் இருக்குது நம்ம போட்ட செயின்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செயின்ஸில் வந்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு செகண்ட் செயின்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டை ஒரு வாட்டி சுற்றிக்கோங்க. செகண்ட் செயின்குள்ளே நீடில் வந்து விட்டு அந்த த்ரெட்டை வந்து வெளியில் இழுத்து நமக்கு வந்து 3 லூப் வரும். இந்த 3 லூப் வழியாகவும் நம்ம வந்து செயினை த்ரெட்டை வெளியில் இழுக்கணும். அதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஒரு சுற்றுங்க. அதுக்கப்புறம் செயின்குள்ளே விடுங்க, த்ரெட்டை வெளியில் இழுங்க. 3 லூப் வரும். அந்த 3 லூப் வழியாகவும் நம்ம வெளியில் வந்து அந்த த்ரெட்டை இழுத்தோன்னா அதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி தான் எண்டு வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு செயின்லேயும். இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் எப்படி பண்ணணும்னு. ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப பெருசாக வரும். அதனால் வந்து நான் வந்து கட் பண்ணி நான் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், எண்டு வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, திருப்புறதுக்காக 2 செயின் போட்டு திருப்ப போகிறோம். 2 செயின் போட்டு திருப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா, பேக் லூப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேக் லூப்பில் தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேக் லூப்பில் நான் வந்து த்ரெட்டை நீடில் உள்ளே விட்டு ஹூக்கை உள்ளே விட்டு த்ரெட்டை இழுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போடுறேன். பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். செயினுன்னா அந்த 2 இதுவும் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் செயின். பேக் லூப்பில் அந்த 2 செயினில் செகண்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேக் லூப்பு. இப்போ வரைக்கும் நான் பண்ணது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன், அப்போ பார்த்துக்கோங்க. நம்ம பேக் லூப்பில் தான் இப்போ வரைக்கும் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறேன்னு. உங்களுக்கு எது ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடணும் அப்படின்னு. நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுனா நமக்கு ஈஸியாக வந்துடும். நாமளே குழந்தைங்களுக்கு அழகான சின்ன செயின்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.